இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா மனதின் தடைகளும் உடைக்கப்படுவதாக. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. பக்கல வாயை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. ராபா ஷியாந்தரா கதரபாக்கா ரபுடபாடி யாதராகதரபா ஷபடபா ரியாந்தரா ஹால்பரா கிரியாதரா. எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். நல்லா அந்நிய பாஷை பவர்ஃபுல்லாக பேசுங்க. யார் யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகணும், ஒரு பெரிய தரிசனத்தின்படி வாழணும், வானமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய தரிசனத்தோடு நீங்கள் வாழணும். அந்த பெரிய ஆசீர்வாதம் எப்படி உண்டாகும்? அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு உங்கள் சிந்தனையின் அளவு விரிவாக வேண்டும், உங்கள் எண்ணத்தின் அளவு விரிவாக வேண்டும். பழைய எண்ணங்களெல்லாம் வெளியில் போகணும். எதிர்மறையான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், பைபிள் சொல்லக்கூடியதான அந்த காரியங்களுக்கு விரோதமான எண்ணங்கள் இருந்ததுன்னா அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நாம சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே சிந்தனையில் ஒரு மறுரூபம் உண்டாவதாக. மனதை கட்டுகிற ஆவிகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்தங்களும் வெளியேறுவதாக. மனதை விட்டு எதிர்மறையான எண்ணங்கள் வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மனதை விட்டு எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் வெளியேறுவதாக. எல்லா அசுத்தங்களும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் விலகுவதாக, கவலைகள் விலகுவதாக, வேதனைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மனதை ஒரு சின்ன அளவில் வச்சிருக்கக்கூடிய எல்லா சத்துருவின் வல்லமைகளும் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தார மாதிரி சின்னதா யோசிக்க பண்ணுகிற எல்லா கிரியைகளும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மனம் புதிதாவதாக, வசனத்தின் மூலமாக புதிதாவதாக, ஆவியின் மூலமாக புதிதாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய மனதின் எல்லைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க விதத்தில் விரிவடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மனதின் எல்லைகள் விரிவடைவதாக, மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. பொருளாதாரத்தை சுதந்திரிப்பதற்கு, ஐஸ்வர்யவான்களாவதற்கு, செழிப்பாவதற்கு இயேசுவின் நாமத்தினாலே மனதின் எல்லைகள் விரிவாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மனதின் எல்லைகள் விரிவாவதாக. சுகமடைவதற்கு மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவதற்கு மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. ஊழியம் செய்வதற்கு மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. ஜெபிப்பதற்கு மனதின் எல்லைகள் விரிவடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ எண்ணங்கள் விலகுவதாக. எல்லா பாவ எண்ணங்கள் விலகுவதாக. விட்டு கொடுக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும், விட்டு கொடுக்கட்டும். விடுதலையின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையின் அபிஷேகம். அசுத்த ஆவிகள் விலகுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது. மனதை கட்டுகிற ஆவிகள் விலகுகிறது. எல்லா மனதை கட்டுகிற ஆவிகளும் விலகுகிறது. எல்லா மனதை கட்டுகிற ஆவிகள் விலகுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இப்ப எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் யாவற்றையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம் சகலத்தையும் உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் என் சிந்தையின் தேவனாக, என் எண்ணங்களின் தேவனாக, என் நினைவுகளின் தேவனாக. ஆண்டவரே, நீர் இப்பொழுது வாரும் ஆண்டவரே. என் சிந்தனையை, என் எண்ணங்களை, என் நினைவுகளை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவற்றின் தேவனாக நீர் வாரும் என்று நான் சொல்லுகிறேன். என்னுடைய சரீரத்தையும் அதன் செய்கைகளையும் உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தின் தேவனாக, அவைகளின் செய்கைகளின் தேவனாக நீர் வாரும் ஆண்டவரே. என் பொருளாதாரத்தையும் என்னுடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவற்றின் தேவனாக இன்றைக்கு நீர் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
என் குடும்பத்தின் தேவனாக, கணவருடைய தேவனாக, மனைவியின் தேவனாக, பிள்ளைகளின் தேவனாக நீர் வாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நீர் ஆளுகை செய்யோ. கர்த்தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய குடும்பத்திலோ காணப்படுவதாக. இயேசு எப்படி இயேசுவின் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருந்ததோ அதே போல எங்களுடைய தோள்களின் மேலும் கர்த்தத்துவம் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். அதிகாரத்தை எடுத்து, வல்லமையை எடுத்து, வார்த்தையின் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் மனதை நாங்கள் புதிதாக்கி எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.